ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் எல்லாமே ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம காலேஜ் ப்ராஜெக்டில் நம்மளோட டைட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கல் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். இதோட அப்ஸ்ட்ராக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான். இந்த ப்ராஜெக்ட் நம்ம எதுக்காக டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரெடிஷ்னல் டாக்குமெண்டேஷன் வேயை வந்து டிஜிட்டலைஸ் ஆக்குறதுக்காக தான் நம்ம இது வந்து பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து இப்போ ஒருத்தங்க வந்து வெஹிக்கல் ரெக்கார்ட் வந்து பண்றாங்க அப்படின்னா மேனுவலாக தான் நம்ம என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டிஜிட்டலைஸா உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஆக்சஸ்மே வந்து ரியல் டைமாக இருக்கும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாலும் சரி, ஒரு யூசர்ஸாக இருந்தாலும் சரி, யாருனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம மேனுவல் ரெக்கார்ட் வச்சுருந்தோம்னா இது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அந்த மெயின் ஃபீச்சர்ஸ்க்காக தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து மேனுவல் டேட்டா என்ட்ரி இருக்கும். அதாவது முன்னாடி வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்லேயோ இல்லைனா நோட் பேட்லேயோ அந்த மாதிரி தான் நோட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்து. ஸோ அதுதான் மேஜர் ட்ராபேக். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஆக்சசிபிலிட்டியுமே வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. அதாவது இப்போ ஒரு வெஹிக்கல் ரெக்கார்டு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது இந்த லொக்கேஷன்ஸ்க்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து ஒரு ட்ராபேக் மாதிரி தான். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து மேனுவல் ரெக்கார்ட் நோட் பண்ணி வைக்கிறேன்னா ஒரு அட்மினாக இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் பப்ளிக் யூஸராக இருக்கிறேன்னா என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங்குமே வந்து ஃபீச்சர்ஸும் வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். அண்ட் தென் ப்ரப்போஸ்டு சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இதிலே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அட்மின் டேஷ்போர்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது, அதே மாதிரி யூசர் டேஷ்போர்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. இது நீங்கள் அட்மின் டேஷ்போர்ட் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபுல் வெஹிக்கல் ரெக்கார்ட் கண்ட்ரோலையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் பிடிஎஃப்லேயோ சரி, சிஎஸ்வி ஃபார்மேட்லேயோ சரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா எஃபிஷியன்ட் வெஹிக்கல் சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியுமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி வெப்சைட்டோட செட்டிங்ஸுமே நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இது யூசர் டேஷ்போர்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வெஹிக்கல், அதாவது உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு நீங்கள் வெஹிக்கல் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதோட டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் அவங்களோட ஓனர் யார், மாடல் யார், பிராண்ட் யார், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதுலேயே நம்ம 2 மாடல் வச்சுருக்கோம். ஒன்று வந்து அட்மின் மாடல், இன்னொன்று வந்து யூசர் மாடல். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரியல் டைமில் டேட்டா சர்ச் பண்ணி ரிட்ரைவல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸுமே வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஓவரால் ப்ரொப்போஸ்டு சிஸ்டம். அண்ட் தென் ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை 2 டேஷ்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து அட்மின் பேனல், இன்னொன்று வந்து யூசர் பேனல். அட்மின் பேனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அதே இது யூசர் பேனல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட வெஹிக்கிளை சர்ச் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அட்மின் பேனலில் வந்து பிராண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், வெஹிக்கிள்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், ரிப்போர்ட்ஸுமே வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ரியல் டைம் செட்டிங்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட ஃப்ளோ சார்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனல் டெமோக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்டோட ஃபைனல் டெமோ வந்து இதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இதான் உங்களுக்கு டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எதர் வெஹிக்கல் நேம் கொடுத்துக்கலாம், இல்லைனா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லைனா மாடல் நம்பர் கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த மாடலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிரும். இப்போ நான் இதில் வந்து டாடா மார்க்கோ போலோ ஸ்கூல் வேரியன்ட் பஸ் இது கொடுக்குறேன் அப்படின்னா இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கீழே ஷோ பண்ணி காமிச்சிரும். ஸோ நீங்கள் எந்த டேட்டில் அவங்களோட பிராண்ட் என்ன, அவங்களோட மாடல் நம்பர் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, வெஹிக்கிளோட டைப் என்ன, அண்ட் தென் சப்டைப், இந்த மாதிரி எல்லா வேரியண்ட்டுமே நம்ம வந்து என்ட்ரு பண்ணும்போது என்ன டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த எல்லா டேட்டாஸுமே உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிரும். உங்களோட டேட்டா என்ட்ரி எல்லாமே வந்து இதில் வந்து வியூ பண்ணி காமிச்சிரும். இது வந்து யூசர் டேஷ்போர்ட் இருக்கிற சைஸை. ஸோ நீங்கள் என்ன மாடல் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது யூசர் சைடு. இது அட்மின் சைட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இல்லை ஜஸ்ட் செப்பரேட் லாகின் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா அட்மின் டேஷ்போர்ட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆக்சஸ் மட்டும் தான் பண்ண முடியும். நான் ப்ரீ டிஃபைன்டாக ஒரு அட்மின் லாகின் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லாகின்குள்ளே போனீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட அட்மின் டேஷ்போர்டு வந்து இருக்கும்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்டட் பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிராண்ட் என்னென்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டொயோட்டோவா ஹுண்டாயான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே இது இன்னொரு டேஷ்போர்ட்லேயே இன்னொரு ஒரு ஐகான் இருக்கும் லிஸ்டட் வெஹிக்கல்னு சொல்லிட்டு. இதில் வந்து உங்களோட வெஹிக்கலோட டீட்டெயில்ஸையும் நீங்கள் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பிராண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிராண்ட் நேம் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பிராண்ட் நேம் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இதுலேயே போயிட்டு நீங்கள் மேனேஜ் பிராண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட் என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் டிவிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணது எனக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிராண்டை வந்து நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த பிராண்டை டெலிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது டெலிட் ஆயிரும். அந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எடிட் அண்ட் டெலிட் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து அவைலபிள் இருக்கும். இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து வெஹிக்கலுக்குமே. ஸோ வெஹிக்கலுக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிறதுல நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கல் நேம் வந்து 1 2 3ன்னு கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா வேறு நேம் கொடுக்குறேன். அண்ட் தென் மாடல் நம்பர் வந்து 1 2 3 கொடுக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் 1 2 3 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வெஹிக்கல் டைப்பை இதில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த வெஹிக்கல் தான் நீங்கள் வந்து பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. எதர் எந்த வெஹிக்கல்னாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதாவது 2 வீலராக இருக்கலாம், 3 வீலராக இருக்கலாம், எதுனாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 வீலர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சப் டைப் மாதிரி கேட்கும். இப்போ எக்ஸாம்பிள் அது காரா இல்லை வந்து ட்ரக்கா இந்த மாதிரி உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். அதே இது டிரான்ஸ்மிஷன் வந்து ஒன்று கேட்கும். ஸோ இப்போ நான் ஆட்டோமேட்டிக்குங்கிறத கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சாசிஸ் நம்பர் கேட்கும், அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இன்ஜின் நம்பர் கேட்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ நான் ஜஸ்ட் என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ்காண்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ரியல் டைம் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்றப்பல உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இதுலேயே நான் மேனேஜ் வெஹிக்கிள் கொடுக்குறேன்னா நான் ஆட் பண்ணது எனக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கடைசியாக ஆட் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் ஜஸ்ட் நீங்கள் எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் ஜஸ்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா போதும், டெலிட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ரிப்போர்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த டேட்டில் இருந்து இந்த டேட் வரை நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். பட் இப்போ நான் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட்டில் எந்த ரெக்கார்டுமே நான் ஆட் பண்ணல. ஸோ எனக்கு வந்து நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. சப்போஸ் நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜஸ்ட் நேம் கொடுத்துட்டீங்க இல்லை அப்படின்னா அவங்களோட மாடல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் இது ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தா கூட அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் வந்து உங்களுக்கு வெப்சைட் செட்டிங்ஸும் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அபோட்டஸ் இருக்கும். அபோட்டஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காண்டாக்டர்ஸ் இன்ஃபர்மேஷனில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாலும் இதில் நீங்கள் போயிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு அட்மின் டேஷ்போர்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி லாக் அவுட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் நான் லாக் அவுட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட இன்டர்ஃபேஸ் டேரெக்டாக இண்டெக்ஸ் பேஜுக்கு போயிடும். ஸோ இதிலே உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது மூலம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட வெஹிக்கல் நேமை சர்ச் பண்ணிவிட்டு முன்னாடி உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி மாதிரி ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து என்னோட GitHub ரெபாசிட்ரி. இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சோர்ஸ் கோட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அட் லாஸ்ட் எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.